ஹே கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. ரஜினிகாந்த் என்னடா ஒரு சில பேர் மெண்டலான்னு சொல்றாங்க, நீ ரஜினிகாந்த் சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் பேர் ரஜினி தாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், நிரந்தர சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், பெங்களூர் ரஜினிகாந்த். அப்படி இல்லைங்க, வேர்ல்டு லெவல்ல சூப்பர் ஸ்டார். நீங்க எப்படினாலும் எடுத்துக்கலாங்க. நான் சாட்டை மாதிரி பேசணும்னு வச்சுங்களா. ஒரு டைம்ல வந்து அவன் வந்து கன்னடக்காரன் சொல்லிட்டு இப்ப தமிழன்னு சொல்லிட்டு பேசுறப்போ அவங்களோட புகழை உச்சிட்டு வரல அப்படின்னு சொல்றப்போ வந்து அப்படி கிடையாது. என் மனசுல என்ன இருக்கோ அதை நான் பேசுவேன். இந்த மாதிரி இங்க இப்போ இப்படி ஒரு உருட்டு அப்படி ஒரு உருட்டுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மூக்கு சொல்லிட்டு பேச மாட்டேன். அதெல்லாம் தெளிவா வந்து பேசிக்கிறேன். ரஜினிகாந்த் அவர்கள் இப்ப வந்து அதிகமா பேசிட்டு இருக்கேன்னா புரோக்கர் வேலை பாக்குறவரு. டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே வந்து இந்த கூட்டணியை பத்தி பேசிட்டு இருந்துச்சு. இவர் தான் புரோக்கர் வேலை பார்த்தவரு. இங்க ஸ்டாலின் அவர்களை பார்த்துட்டு அடுத்த நாள் இந்த மாதிரி டிஎம்கே ஏடிஎம்கே ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை அன்னைக்கு ஈவினிங்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அடுத்த நாள் ரொம்ப பெருசா பெரிய அளவுல பேசப்பட்டுருச்சு. இவர் உள்ள போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த அளவுக்கு பேசினாங்க. அதனால வந்து இவர் வந்து ஒரு புரோக்கர் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து போட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம காவியா மாறன் அவங்களுக்கும் அனிருத்துக்கும் கல்யாண பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. என்னடா இவரு அனிருத் காவியமாறன் நம்ம கல்யாணம் பண்ண போறோம் அப்படின்னு ஒரு டிஸ்கஸ் கிட்ட இருக்கும் போச்சுல டக்குன்னு உள்ள புரிஞ்சு பார்த்தா நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. எனக்கு புரியலங்க, எதுக்குங்க அவரை வந்து இந்த மாதிரி பேசுறீங்க? அவர் வந்து புரோக்கர் வேலை பார்த்தாரு, நீங்க யாராவது எட்டி பாத்தீங்களா? வெயிட் 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 பண்ணிருக்கலாம், பண்ணாமே இருக்கலாம். ஆதாரம் இல்லாம எதுவும் பேச முடியாது இல்ல. ஆனா ஆதாரத்தை யாராவது ஒருத்தங்க ஷேர் பண்ணிட்டு அவர் புரோக்கர் வேலை பார்த்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா கல்யாணம் முடிச்சுட்டு போகலாம். புரோக்கர் வேலை பார்த்தாருன்னா சப்போஸ் புரோக்கர் பார்த்தீங்கன்னா அடிஷனலா இருக்கலாங்க. அடிஷனலா ஏதாவது புரோக்கர் வேலை பார்த்துட்டு இருக்கலாம். தனியா பிசினஸ் தானங்க. ஏன்னா இவர் எப்படியும் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒன்றும் புடுங்க போறது இல்லை. சாரி சார் சார் தப்பான வார்த்தை பேசுறேன். எப்படி பண்ண போறது இல்லை. அவர் எலெக்ஷனுக்கு 96ல வந்தா நாங்க பிடிங்கி தள்ளி இருப்போம். சாரி சார் சார் அப்படி பேசக்கூடாது. 96ல வந்தாலும் நீங்க ஒன்றும் பிடிங்கிருக்க மாட்டீங்களா? இல்ல வேற என்னடா புடுங்குறதே புடிக்கிட்டேன் நாங்க வந்தா ஜெயிச்சிருப்போம் கிழிச்சிருப்போம். நீ வரல கிழிக்கல, வேற என்ன வேற ஒண்ணு என்னதான் பேச முடியும்? இங்க ஒருத்தர் வந்து பாஞ்சிட்டு இருக்கிறாங்க, நாங்க வந்தா கிழிச்சிருவோமா இருக்கும். நீ தான் வரலையாடா, வராம ஏன்டா பேசுறீங்க? சரி ரைட்டு, விட்டுருங்க, அதையும் விட்டுருங்க. கடந்த 5 வருஷமா நிறைய பேர் ஒரு ஆக்டர்ஸ் மத்தியில வந்து பெருசா வந்து அந்த குச்சம் நடந்துச்சு இந்த குச்சம் நடந்துச்சு இதுக்காக இந்த அரசு சரியில்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து போஸ்டே பண்ணலங்க. நிறைய பேர் நான் பார்க்க முடியல. முக்கியமான சித்தார்த்தானே எங்க போனாருன்னே தெரியல. ரஜினிகாந்த் அவர்கள் முரட்டு டிஎம்கே ஆயிட்டாரு. டிஎம்கே ஐக்கியம் ஆயிட்டாரான்னு தெரியல. அந்த அளவுக்கு க்ளோஸா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அவர் இப்ப க்ளோஸ் நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா சத்தியமா இல்ல. அவர் இது வரைக்கும் நக்கல் பேச்சா இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு நையாண்டி தினமா எடுத்துக்கலாம், நிறைய பேர் காண்டி எடுத்துக்கலாம். ஆனா அவர் உண்மையை சொல்ல போனீங்கன்னா இந்த 5 வருஷத்துல அவர் அதிகமா பிரஸ் மீட் எதுக்காக கொடுத்திருக்காரு. அவரை பத்தி ஏகப்பட்ட நெகட்டிவா விமர்சனம் நடந்திருக்கு. அவரை பத்தி அதிகமா அடிச்சு பேசியிருக்காங்க. அவர் எப்பமா சீமான் அவர்கள் பேசாததா இப்ப இருக்கிறவங்க பேசிட்டாங்க. யாருமே எதுவுமே பேசல. ஆனா ஆதவ அர்ஜுனா ஒருத்தர் வந்து ஒரு கேக்குறாங்க, அவர் வந்து மிரட்டி ஏதோ பண்ணிட்டாங்க, அதனால அவர் அரசியலுக்கு வரல அந்த மாதிரிலாம் ஒண்ணு பேசும்போது காலம் ஆதவ அர்ஜுனாவுக்கு ஒரு கண்டனம் இது கொடுத்துட்டு காலம் பதில் சொல்லுன்னு சொன்னாரு. இப்ப காலம் பதில் சொல்லிட்டா காலம் எப்படி வேகமா சுத்தும், காலம் எப்படி பதில் சொல்லுன்னு சொல்லிட்டு அவர் தெரிஞ்சுட்டு இதுல இன்னொன்னு என்னன்னா ஒரு பப்ளிசிட்டி ஒரு இது போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி விஜய் வந்து சிஎம் ஆனது வந்து ரஜினிகாந்த் அவர்கள் பிடிக்கல அப்படின்ட்டு. அதுக்கு இந்த மாதிரி நிறைய ரூமர்ஸ் போயிட்டு இருக்குது. அவர் மேல தப்பான ரஜினிகாந்த் அவர்களை வந்து ரொம்ப அடிச்சு பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. ஏங்க இந்த மாதிரிலாம் இல்லைங்க, அந்த மாதிரி எங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு 20 ஏஜ் டிஃபரன்ஸ். நீங்க என்ன சொன்னாலும் அந்த இன்டர்வியூ பார்க்கும் போதுல வந்து ஒண்ணுல காண்டலாம் பேசிட்டு இருக்கீங்க, ஒரு வன்மத்துல பேசிட்டு இருக்கீங்க, ஒரு பொறாமல தான் பேசிட்டு இருக்கீங்க. எதுவும் இல்லைன்னு அதுல கிடையாது, அதுல எல்லாம் இருக்குது. இதுல வேற அவர் கேட்கிறா, சார் நீங்க 2001ல வந்திருந்தீங்க, நீங்க வந்து வின் பண்ணிருப்பீங்க. டெஃபினெட்லி நாங்க வின் பண்ணிருப்பேன். என்னங்க எனக்கு புரியல. இப்போ ரீசெண்டா ஒரு நியூஸ் ஒன்று நான் பார்த்துட்டு சாரி ஒரு ஆர்டிக்கல் ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். அந்த ஆர்டிக்கல்ல சொல்லும் போது என்னன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து எதிர்த்து இவர் வந்து யாரும் ஓட் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5-10 இடமோ 15 இடமோ ஓகேங்களா, ஜெயிச்சிட்டாங்க. அப்ப இவரோட பவர்ல எங்க போச்சு? பவர் பாபா மாதிரி மந்திரம் போட்டு நம்ம உள்ள வந்துலாம் நினைச்சாரு. சத்தியமா வர முடியாதுங்க. இவர் மனசுல என்ன தெரியுமாங்க, இவர் எப்படி நினைக்கிறாங்கன்னா, விஜய் அவர்கள் நம்மளுக்கு அப்புறம் வந்தவன், நமக்கு ஒரு ஃபேனா இருந்தவன், நம்ம காலகட்டத்துக்கு நம்மளாம் ஒரு எவ்வளவு படம் நடிச்சதுக்கு அப்புறம் ஃபீல்டுக்குள்ள வந்தவன், கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வந்தான், ஒரு ஸ்டார் ஆகினான். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வளர்ந்து நம்மளோட சூப்பர் ஸ்டார் லெவலுக்கு வந்துட்டு கட்சி ஆரம்பிச்சான். 2-2.5 வருஷத்துக்குள்ள ஆட்சியை பிடிச்சிட்டான். அப்ப நம்ம அப்படின்னு தோணுது அவருக்கு. ஓகேங்களா? ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த கரூர் சம்பவத்தை பார்ப்போம். அவங்க கொஞ்சம் நடவடிக்கைலாம் பாத்தீங்கன்னா லதா ரஜினிகாந்த் அவர்களுக்கு கூட ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அப்போ அந்த குடும்பமே எவ்வளவுக்குள்ள ஒரு வன்மத்துல இருக்குன்னு சொல்லி பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இவங்க மட்டும் இல்லைங்க,
முக்கியமா எடுத்துக்கிட்டீங்கன்னா சத்யராஜ் அவர்கள் வந்து முன்னாடி இருந்தா நம்ம வேற மாதிரி எடுத்துக்கலாம். அவர் வந்து இந்த திராவிடத்திலேயே இயக்கத்திலேயே உள்ள இருந்தவர். அதனால வந்து அவர் இங்க பேசுறாரு. பட் இங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் சரத்குமார் அவர்கள் சினி ஃபீல்டுல இருக்கிறவங்க அவங்கவுங்க வேற வேற கட்சியை சார்ந்தவங்க, அந்த கட்சியை சார்ந்தவங்க வந்து அவருக்கு ஆப்போசிட்டா இன்ஃபுளுன்ஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. பட் இப்போ நம்ம டீன் கேர்ஸ் கேட்டீங்கன்னா நாங்க வந்து இன்ஸ்டாகிராம் தான் வீழ்ந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை விட்டுட்டு இருக்காங்க. இன்ஸ்டாகிராமோட இந்த இன்ஃபுளுன்ஸ் வந்து எவ்வளவு பெரியவங்கன்னு உங்களுக்கு தெரியும். இந்த இன்ஃபுளுன்சர் சொல்லும் போதுல சத்யராஜ் அவர்கள் ஃபேன் இருந்தாலும் அவங்க இன்ஃபுளுன்ஸ் ஆவாங்க. இப்படி நீங்க பெரிய பெரிய ஆட்களை கைக்குள்ள போட்டு நீங்க ஒரு இன்ஃபுளுன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் நீங்க இன்ஸ்டாகிராம்ல தான் பழி தூக்கி போடுறீங்க. எங்கேயும் போயிட்டு எங்கேயும் வந்துருச்சுல. ரஜினிகாந்த் அவர்களுக்கு வரும். சரி, நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இங்க ரஜினிகாந்த் அவர் வந்து புரோக்கர்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிட்டு இருக்கீங்க. புரோக்கர்னு சொன்னீங்கன்னா எதுக்காக புரோக்கர்? அவர் என்ன புரோக்கர் பண்றாரு? கல்யாண புரோக்கரா, இல்லைன்னா வந்து இணையும் இலா புரோக்கரா, ஏதாவது கட்சியை சேர்த்து வைக்கிறவங்கள ஒரு புரோக்கர் வேலை பார்த்துட்டு இருக்காரா? கண்டிப்பா கல்யாண புரோக்கர் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்க 90s கிட்ஸ் நிறைய பேர் வந்து கல்யாணம் முடியாம இருக்கிறாங்க. அந்த வேலையை தான் பாக்குறதுக்குன்னா ஏதாவது பொண்ணுங்கன்னு தேடி கொடுத்தாங்க அப்படின்னா கல்யாணம் முடிச்சு சந்தோஷமா அவங்க பேரை சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா நீங்க இது வரைக்கும் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது பண்ணிருக்கீங்களா? பெருசா பண்ணிருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே பண்ணதில்லை. இங்க நிறைய பேர் தூக்கிட்டு வருவோம். இந்த நிவாரணம் கொடுத்தாரு, அந்த நிவாரணம் கொடுத்தாரு, அந்த நிவாரணம் கிடையாதுப்பா. நீங்க வந்து ஒரு பேசிக்கா நீங்க சொல்றீங்க என்ன வாழ வைக்கும் தமிழ் மக்கள், அந்த வாழ வைக்கும் தமிழ் மக்களுக்கு ஏதாவது கொஞ்சமாவது பண்ணுங்க. அதுதான் நான் சொல்ல முடியும். பண்ண மாட்டாரு.